அஸ் அ சைக்காலஜிஸ்ட் என்னால் இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இஃப் யூ வாண்ட் பீஸ் இன் லைஃப், மற்றவங்க உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் லூசிங் யுவர் செல்ஃப். மனுஷங்களால் உங்களை புரிஞ்சுக்க முடியாததுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, அவங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிற ஸ்கில் கிடையாது. நம்பர் 2, they are not interested in understanding you. நம்பர் 3, அவங்களால அவங்களையே புரிஞ்சுக்க முடியாது தான் மெயின் ரீசன். ஸோ instead of trying too hard to make them understand you, be comfortable with being misunderstood. That builds confidence as well. சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால் தான் தெரியும் 100இல் எது உண்மை என்று. சுத்தி இருக்கவன் சிரிப்பான்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது. அமைதியற்ற கடலே சிறந்த மாலுமியை உருவாக்கும், மேடு பள்ளம் நிறைந்த சாலையே சிறந்த ஓட்டுநரை உருவாக்கும், இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையே சிறந்த மனிதரை உருவாக்கும். எரிகின்ற நெருப்பு கூட காற்றுடன் போராடி கொண்டுதான் இருக்கிறது. அதுபோலதான் இங்கு போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. போராடவில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. இதுதான் உண்மை. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள். உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னதான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பெற இயலாது. சில உறவுகளும் அப்படித்தான். பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கி விடாதே, முன்னேறி சென்று திரும்பிப்பார்.